ஆண்டவர் நெருப்புமயமானவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நெருப்புமயமானவர் என்பதை எபிரேயர் 12:29 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒளிமயமானவர் என்பதை யோவான் 8:12 வாசிக்கிறோம். ஆண்டவர் நெருப்புமயமானவராய் இருக்கிறபடியால் தான் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அந்த மக்களை, இஸ்ராயல் மக்களை பாலைவனத்தில் கடவுள் வழிநடத்தினார். கடவுள் அக்கினிமயமானவர் நெருப்புமயமாய் இருந்தபடினால்தான் நெருப்பு குதிரைகள் வழியாக, நெருப்பு ரதங்கள் வழியாக எலியாவை எடுத்துக்கொண்டார். கடவுள் அக்கினிமயமாய் இருந்தபடியால் தான் எலியா அர்ப்பணித்த தண்ணீர் ஓடுகிறது, விறகெல்லாம் நனைந்திருக்குது, ஆனால் அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சிக்கிறது என்று சுவாசிக்கிறோம். ஏனெனில் அவர் நெருப்புமயமானவர். தவறு மொழியில் இயேசு கிறிஸ்து உருமாறினார். அப்பொழுது கோடி சூரியனுக்கு ஒப்பாக அவர் இருந்தார். ஏனெனில் அவர் நெருப்புமயமானவர். ஐயோ, என்னிடத்தில் அசுத்த உடல்கள் இருக்கிறதே என்று சொல்லி கதறி அழுகின்ற போது ஏசாயாவை கிருபீங்கள் கொண்டு வந்து நெருப்பு பொறியினால் அவர் உதடுகளை தொடுகிறார்கள், குற்றப்படி நீங்கிட்டு என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல பிரியமானவர்களே, நாம் வாசிக்கிறோம் எரேமியா 5:14 நெருப்புமயமான வார்த்தைகளை ஒரு வாயில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அக்கினிமயமான வார்த்தைகளை ஒரு வாயில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, உங்களுக்காக எனக்காக நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படி கடந்து வருகிறார்? திருத்துதர்பணி 2 அக்கினிமயமான பிளவுண்ட நாக்குகளாக கடந்து வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட நற்செயல்கள் புரிகின்ற பொழுது இந்த உலகத்தில் ஒளிரக்கூடியவர்களாய் நெருப்புமயமாய் மாறுகிறோம் என்பதை மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். ஆகவே நம் கடவுள் நெருப்புமயமானவர், அக்கினிமயமானவர், தீமயமானவர். நாமும் அப்படியே இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.